அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம், முதல் அதிகாரம், 10வது இறை வார்த்தை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே: நீங்கள் ஒத்த கருத்து உடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டு இருங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் ஆவிக்குரிய இயல்பில் வாழாமல், ஆவிக்குரிய தன்மையில் வாழாமல், பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் சொலிக்காமல், கட்சி மனப்பான்மை, பிரிவினை என்கிற ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதை கேள்விப்பட்ட புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து இந்த இறை வார்த்தைகளை சொல்லுகிறார். புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை கெஞ்சி கேட்பதாக இந்த இறை வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன. காரணம் என்ன? மீட்பை பெற்றுக்கொண்ட கொரிந்து நகர திருச்சபையின் மக்கள் தங்கள் தவறான வாழ்க்கையினால் தாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பை இழந்துவிடக் கூடாது. மாறாக அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழ்ந்து கடவுள் வாக்களித்த அந்த விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆத்தும தாகம் புனித பவுலுக்குள் இருந்ததால் தான் புனித பவுல் இங்கு கொரிந்து நகர மக்களை பார்த்து கெஞ்சி கேட்கிறார், அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய தன்மையில் வாழும் போதுதான், பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் ஜொலிக்கும் போதுதான் கடவுள் நமக்கு வாக்களித்த அந்த விண்ணக ராஜ்யத்தை நாம் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். மாறாக ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் ஆவிக்குரிய இயல்பில் வாழாமல், ஆவிக்குரிய தன்மையில் வாழாமல், பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் ஜொலிக்காமல், கடவுளுக்கு பகையான, கடவுள் வெறுக்கிற ஊனியல்பின் மனநிலையில் நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாம் கடவுள் வெறுக்கிற ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்வோம் என்று சொன்னால் கடவுளின் சினத்திற்கு ஆளாவோம். விண்ணக ராஜ்யத்தை இழந்து நாம் நித்தியத்திற்கும் அழிவை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய அருள் கொடைகளை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாம் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய தன்மையில் வாழ்வோம். பரிசுத்த ஆவின் கனிகளின் தன்மைகளில் சொலிப்போம். ஒருவரை ஒருவர் அன்பு செய்து ஒரே மனமும் ஒரே உள்ளமும் கொண்ட மக்களாய் வாழ்வோம். ஒத்த கருத்துடைய மக்களாய் வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய தயவுக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, விண்ணக ராஜ்யத்தை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அழைக்க பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய அருள் கொடைகளை முற்றிலும் பயன்படுத்தி இந்த உலகில் நாங்கள் நல்ல மிகுந்த கனி தருகிற மரமாக நாங்கள் வாழும் போது, அப்பா, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.